நான் ரசத்தை ஸ்தோத்திரித்து உங்களிடத்தில் தருகிறேன். இந்த அப்பம் என்னுடைய மாம்சமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஜீசஸ், கர்த்தருடைய மாம்சம் எவ்வளவாய் பிற்கப்பட்டது உங்களுக்காகவும் எனக்காகவும். அப்படியே நாராய் கிழித்தார்களே, பல அடிகள், நூற்றுக்கணக்கான அடிகள், 39 தடவை அடிப்பார்கள். ஒரு தடவை அடித்தால் அதுல 9 காயங்கள் உண்டாகும். அதுல 3 வார் இருக்கும். 3 வாரிலும் 3 குண்டுகள், அப்படி வளைவான ஊக்குகள் வைத்த குண்டுகள் இருக்கும். ஒரு தடவை அடித்தால் 9 இடம் கிளியும். அப்படி 39 தடவை அடிகள் அடிப்பார்கள், நிறுத்துவார்கள். திரும்ப ஒன்றே எண்ணி அடுத்த 39 தடவை அடிப்பார்கள். குறைந்தபட்சம் ஒரு கணக்கு போட்டு பார்த்தால் சரீரத்துல 15,000 இடத்துக்கு மேல அவருடைய உடம்பு கிழிந்து போயிட்டு அவர்கள் அடித்த வாரினால் அடித்ததுனால ஒரு 15,000 இடம் சரீரம் கொக்கினாலே கிழிக்கப்படுமானால் அந்த சரீரம் எப்படி இருக்கும்? அந்த சரீரம் அப்படியே தொங்கும். அந்த சரீரம், அந்த இறைச்சி எல்லாம், தோலெல்லாம் அப்படியே தொங்கும். அந்த சரீரத்தை குறித்து தான் ஆண்டவர் சொல்கிறார், இது என்னுடைய மாம்சம், இதை வாங்கி புசியுங்கள். ஹல்லேலூயா. இதை வாங்கி புசியுங்கள். நாம் இன்று திருவிருந்து ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். திருவிருந்தில் அப்பத்தை புசிக்கும் போது நமக்குள்ளே அந்த உணர்வு எப்போதும் காணப்பட வேண்டும். எனக்காக சிதைக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சிதைக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அந்த தேவன் மீண்டுமாய் அவர்கள் சாப்பிட்ட உடனே ரசத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களிடத்திலே கொடுத்து, இதை வாங்கி உட்கொள்ளுங்கள், குடியுங்கள், இது புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. பழைய உடன்படிக்கை என்ன? பலி செலுத்துதல், இரத்தத்தை சிந்துதல். ஆனால் இங்கேயோ இரத்தத்தை சிந்த அவர் சொல்லவில்லை, இரத்தத்தை உட்கொள்ளுங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு எனக்காகவும் உங்களுக்காகவும் ஆண்டவர் தம்முடைய மாம்சத்தை பிற்கப்பட ஒப்பு கொடுக்கிறார். தன்னுடைய இரத்தத்தை ஊற்றி நம்மை குடிக்க வைக்கிறார். ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். அப்பம் என்னுடைய சரீரம் என்று 19ஆம் வசனத்துல சொன்னார். ரசம் என்னுடைய புதிய உடன்படிக்கைக்குரிய இரத்தம் என்று 20ஆம் வசனத்துல சொன்னார். வாசிங்களுமா 22, 19, 20. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, உங்களுக்காய் கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். உண்மையாகவே கர்த்தரை நினைவு கூறுவோமா? அவர் பட்ட பாடுகளை நினைவு கூறுவோமா? அதற்காய்த்தான் அதை செய்ய சொன்னார். அடுத்ததாக போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். சிந்தப்படுகிறது யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக, உங்களுக்காக சிந்தப்படுகிற அந்த இரத்தம் புதிய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். உன்னோடு இன்று என்ன உடன்படிக்கை நீ எதிர்பார்க்கிறார்? ஆண்டவரிடத்துல கேளு. ஆண்டவரே, என்னோடு இந்த பர்டிகுலர் காரியத்தை, குறிப்பிட்ட காரியத்துல உடன்படிக்கை பண்ணுங்கப்பா. நானும் சேர்ந்து உமோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. என்ன உடன்படிக்கை பண்ணுவீர்கள்? ஆண்டவரே, நான் உமக்கு ஊழியம் செய்வேன், உமக்காக என் ஜீவனை அர்ப்பணிப்பேன், என் இயேசுவுக்காக நான் ஜீவனை கொடுப்பேன் என்று ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போமானால் ஆண்டவர் நமக்கு மேலான கிருபைகளை தருவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். லூக்கா 22, 31, 32 சொல்லுது. பேதுருவை பார்த்து சொன்னார், பிசாசானவன் சுலகிலே புடைக்கிறது போல, கோதுமை சுலகிலே புடைக்கிறது போல உன்னை புடைக்கிறதற்கு அனுமதி கேட்டுக்கொண்டான். எத்தனை பயங்கரம் அப்பா! அநேக நேரங்களில் நாமும் கூட சுலகிலே புடைக்கிறது போல புடைக்கப்படுகிறோமா இல்லையா? அது பிசாசானவன் அனுமதி கேட்டு செய்கிறான். ஆனால் கர்த்தரோ உன்னுடைய விசுவாசம்
விழுந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொள்கிறார். வாசிங்கிறது வசனங்களை. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். சாத்தான் உன்னை அல்ல, உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாது, என்னதான் நடந்தாலும் உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்தோத்திரப்படுத்து என்றார். சகோதரரை திடப்படுத்து என்று சொன்னார். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் குணப்பட்ட பிள்ளைகள். உங்களை சுற்றிலும் இருக்கிற எத்தனை பிள்ளைகளை நீங்கள் திடப்படுத்துகிறீர்கள்? சோர்ந்து போன பிள்ளைகளை. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே. பாடுகள் மத்தியில நாம் போராட வேண்டியதா இருக்கிறது. ஆனால் நம்முடைய விசுவாசம் நிலைத்திருக்கும்படியாய் ஆண்டவன் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நாம் குணப்பட்ட பிறகு நம்மை சுற்றிலும் இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் திடப்படுத்த ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த அப்பத்தையும் ரசத்தையும் உட்கொண்டு விட்டார்கள், ஸ்தோத்திர பாட்டை பாடிவிட்டார்கள், எழும்பினார்கள், நேராய் கெத்சமனே பூங்காவுக்கு போகிறார்கள். ஒலிவ மலை என்ற மலையில அந்த கெத்சமனே பூங்கா இருக்கிறது. அந்த கெத்சமனே பூங்கா, அந்த பார்க்குக்கு அவர்கள் வழக்கமாய் போவார்கள். அங்கே போய்தான் ஜெபம் பண்ணுவார்கள். ஆகவே நேராய் அங்கே போனார்கள். அங்கே போனோடனே சீஷரிடத்துல நீங்கள் இங்கே இருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சற்று அப்புறமாய் போய் முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டுவானாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல என்று கதறி 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 அழுகிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உடைய சித்தத்தின்படி ஆகட்டும். அவருக்கு முதல்ல வியர்வை வந்தது. அந்த வியர்வைய இரத்தத்தின் பெருந்துளிகளாய் கீழே கொட்டினது. அப்படியானால் அந்த சரீரம் என்ன பாடுபட்டிருக்கும், அந்த இருதயம் என்ன பாடுபட்டிருக்கும். உடம்பிலிருந்து இரத்தத்தின் பெருந்துளிகள், சின்ன சின்ன துளிகள் அல்ல, அப்படியே பெரிய பெரிய துளிகளாய் கீழே விழுந்தது. எழுந்தார், திரும்ப வந்து பார்க்கிறார். சீஷர்கள் நன்றாய் தூங்குகிறார்கள். அப்பா, 1 மணி நேரமாவது எனக்காக விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று கேட்டார். அவர்கள் தூக்க கலக்கத்தில் இருக்கிறார்கள். என்ன பேசுகிறது தெரியாமல் இருக்கிறார்கள். இங்கிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது ஜெபிக்கிறீர்களா? இல்லை என்றால் இன்று ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது ஜெபிப்பேன், ஆண்டவருடைய பாதத்துல காத்து கிடப்பேன், ஆண்டவரோடு கூட பேசுவேன். அல்லேலூயா. ஆண்டவரோடு பேசுவார். அல்லேலூயா. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய
செய்ய ஆயத்தம். ஆண்டவருக்கு பிரியம் என்ன? புறப்பட்டு போங்கள், சகல சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்கள், பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமத்தினால அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணுங்கள். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுத் தந்தார். ஆண்டவர் அந்த கற்றுத்தந்த பாடத்தை நாம் செய்யும்படியாக எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதுங்க ஒலிவ மலையில லூக்கா 22:44 சொல்லுது, இரத்தத்தின் பெருந்துளிகள். வாசிங்கம்மா. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோടെ ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. ஹல்லேலூயா. அப்படி விழுந்தது. இப்பொழுது வேளை வந்துவிட்டது. வேளை வந்துவிட்டது. யூதாஸ் அவரை காட்டி கொடுக்க முன்னே வருகிறான். அவனோடு கூட திரளான கூட்டத்தார் வருகிறார்கள். வந்து ரவி ரவி என்று முத்தத்தினாலே காட்டி கொடுக்கிறான். சகோதரனே, முத்தத்தினால ஐயா என்னை காட்டி கொடுக்கிறாய் என்று கேட்டார். நீங்கள் யாராவது ஆண்டவரை காட்டி கொடுத்த அனுபவங்கள் உண்டா? நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு சாட்சி உண்டு. கன்னியாகுமரியை சேர்ந்த ஒரு தங்கச்சி குடும்பத்தாரோடு இங்கே வந்தார்கள். அங்கே அவர்கள் ஒரு டெம்பிள் வைத்து நடத்தினவர்கள். அந்த டெம்பிள் உள்ள அந்த இவர்கள் வணங்குகிற அந்த தெய்வம் அந்த சகோதரிக்குள்ளே பிரவேசித்து அவருடைய மூத்த மகளை உதடு கிழிந்தவளாய் பிறக்க வைத்து விட்டது. மேல் உதடு கிழிந்து போயிருக்கும். இங்கே வந்தார்கள், நம்முடைய சபைக்கு வந்தார்கள். அந்த பிள்ளைக்காய் செபித்தோம். ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த பிள்ளையிடத்திலிருந்த அந்த பிசாசை துரத்தினார். பிசாசு தான் சொல்லுச்சு, நான் அவங்க அம்மாவுடைய கர்ப்பத்திலே இருந்தேன், ஆகவே நான் போக மாட்டேன்னு சொல்லுச்சு. ஆனா அது ஓடி போனோடனே அது வரைக்கும் அந்த பிள்ளையினுடைய உதடை தைக்கிறதற்கு எத்தனையோ டாக்டர்ஸை பார்த்தார்கள். டாக்டர்ஸ் அதுல பிளெக்சிபிலிட்டி இல்லை, அதை அசைந்து கொடுக்க மாட்டேன் என்கிறது, தைக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் இது பிசாசு போன உடனே அருமையாய் தைக்க முடிந்தது. அதை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணினார்கள். அது கிழிந்தது தெரியாத அளவுக்கு அருமையாய் பண்ணிவிட்டார். பிள்ளை ரொம்ப அழகா இருப்பா, வெள்ளை அழகா இருப்பா. அது தெரியாத அளவுக்கு தைத்து விட்டார்கள். பிள்ளை பயங்கர சந்தோஷம் அடைந்தாள். அந்த நாட்களிலே அவருடைய தகப்பனார் நேராய் தேங்காய் வெத்தலை பாக்கு வாங்கி கொண்டு போனார். பிசாசுக்கு படைத்தார். இந்த பிள்ளை சுகமானதற்காக அவளை கர்த்தர் சுகமாக்கினார். அவரோ மடமையாய் இந்த காரியத்தை செய்தார். அப்பொழுது பிள்ளை மீண்டும் சுகவீனமானாள். அவளை பார்க்கிறதற்கு நானும் இங்குள்ள 3-4 சகோதரிகளுமாக அந்த வீட்டுக்கு போனோம். வெள்ளாள ஸ்ட்ரீட்ல அங்கே போய் மேல் மாடியில போனால் அந்த பிள்ளை எழுந்து நடந்து வந்தால் நல்லா தான் நடந்து வந்தாள். வந்து பெஞ்சில் உட்கார சொன்னாங்க. பெஞ்சில் உட்கார்ந்தாள். நான் கையை தூக்கினேன் பிள்ளையை தொடுகிறதற்கு, தொட்டு ஜெபிக்கிறதற்கு. கர்த்தர் சொன்னார், தொடாத தொடாத. இதுவரைக்கும் வேறு எந்த பிள்ளைக்கு ஜெபித்தும் ஆண்டவர் அப்படி சொன்னதில்லை. தொடாத என்று சொன்னான். நான் கையை எடுத்து விட்டு தகப்பன் தாய் இடத்துல பிள்ளைய உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க. பிள்ளை சீரியஸ் ஆயிருக்காள், தெரியல, நல்லா தான் நடந்து வரா, சீரியஸ் ஆயிருக்காள், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க. KMCல கொண்டு போனார்கள். சில மணி நேரத்தில் அந்த பிள்ளை மரித்தே போய்விட்டாள். ஒருவேளை நான் அந்த பிள்ளையை தொட்டு அவள் கீழே விழுந்திருந்தால் இந்த மனுஷன் தள்ளிவிட்டு என் பிள்ளையை கொண்டு போட்டான்னு சொல்லுவான். அவன் பிசாசுக்கு பிள்ளையை ஒப்பு கொடுத்ததுனால பிசாசு அவளை எடுத்து கொண்டான். என் அன்பு பிள்ளைகளே, அநேக நேரங்களில நம்முடைய பிள்ளைகள் நன்றி கெட்டவர்களாய் போய்விடுகிறார்கள், நன்றி இல்லாமல் போய்விடுகிறார்கள். ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. அவருடைய சமீபத்துல வந்து உன்னை அரவணைத்து உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த அப்படி வந்து பிடிக்கும் போது இந்த யூதாஸ் முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்த போது பிடித்தார்கள். பிடித்த உடனே பேதுருடைய ஒரு கத்தி இருந்தது, பட்டயம். அதாலே ஒருவனை வலது காது அற வெட்டி விட்டான். பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனவன்.
அந்த காது துண்டாய் கீழே விழுந்தது. ஆண்டவர் அதை எடுத்து திரும்ப வைத்து அதை சரிப்படுத்தினார், அதை ஒட்டி விட்டார், அது சுகமாயிற்று. என் அன்பு பிள்ளைகளே, என் ஆண்டவருடைய அன்பை பாருங்கள். தன்னை அடிக்க வருகிறவர்கள், தன்னை பிடிக்கவர்கள், தன்னை கொல்ல வருகிறவர்களிடத்திலும் அவர் அன்பு நிறைந்தவராய் காணப்பட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவரை பிடித்தார்கள், நேராய் பிரதான ஆசிரியனாகிய காய்பாவுடைய வீட்டுக்கு எடுத்து கொண்டு போனார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்று ஆண்டவர் தண்ணீரால் கழுவினார், இன்றைக்கோ தம்முடைய இரத்தத்தால் நம்மை கழுவ வருகிறார். யார் யார் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பீர்கள்? ஆண்டவரே, என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுகிறேன். இருதயத்துல கை வைத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களே. ஆண்டவரே, என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். எதற்காக? நம்மை அவர் இரத்தத்தால் கழுவும் போது நம்முடைய பாவங்களார நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். பாவம் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்படுகிறோம், சுத்திகரிக்கப்படுகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு தூரத்து உறவினர் ஒருவர் கன்னியாகுமரி, கொஞ்சம் தள்ளி கன்னியாகுமரி பக்கத்துல, அவருடைய வீடு எனக்கு தெரியாது, இன்னும் தெரியாது. அவர்கள் கொஞ்சம் நல்ல வசதி உள்ளவர்கள், ஆனால் நல்ல அன்பான பிள்ளைகள் தான். அந்த குடும்பத்துல ஒரு வாலிப தம்பி இருந்தான். அந்த தம்பி கல்லூரியிலே படித்து கொண்டிருந்தான். திடீரென்று அவன் ஒரு வித்தியாசமாய் செயல்பட தொடங்கினான். என்ன? நல்ல வசதியாகவே தாயிடத்துல, தகப்பனார் வெளிநாட்டில் இருந்தார், தாயிடத்துல எனக்கு உடனே 12 டிஷர்ட் வேணும், அழகழகான டிஷர்ட் வேணும் என்று கேட்டு 12 டிஷர்ட் வாங்கி கொண்டான். வாங்கி அதை ஒவ்வொன்றாய் போடுவான், திரும்ப அதை கிழித்து பீஸ் பீஸாய் கிழித்து குப்பையில போட்டு விடுவான். இப்படி 12 கிழித்தான். உடனே 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 கிழித்தான். அப்படி கிழித்து நிறைய டிஷர்ட்டை கிழித்து விட்டான். பிறகு போன், செல்போன் வாங்கி கொடுக்க கேட்கிறான். விலை உயர்ந்த செல்போன் வாங்கி கொடுக்கிறார். அதுதான் வேணும், எனக்கு இந்த போன் தான் வேணும் என்று கேட்கிறான். அதை வாங்கி கொடுக்கிறார்கள். அதுல இவன் எதிர்பார்க்கிற ஒரு ஆப் அதுல ஓபன் பண்ண பார்க்கிறான். அது சுலபமாக வரவில்லை. ஒரே அடியாய் அடித்து உடைத்து விட்டான். இப்படி எத்தனையோ போனை உடைத்து விட்டான். அப்பொழுது அநேக கர்த்தருடைய தாசரத்திலே கொண்டு போனார்கள். அப்பொழுது இங்கேயும் கொண்டு வந்தார்கள். என்னுடைய மருமகள் அவளிடத்தில் அவர்களுக்கு நல்ல நெருக்கம். அவர்கள் சொன்னார்கள், இங்க அங்கு செபித்து எத்தனையோ பேர் சுகம் பெறுகிறார்கள், நீங்கள் பிள்ளையை கொண்டு வரலாமே. கன்னியாகுமரியிலிருந்து குடும்பமாய் வந்தார்கள். இங்கே அந்த கடைசியில வைத்துதான் ஜெபிக்க தொடங்கினேன். அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு காட்சி கொடுத்தார். அந்த காட்சி அவனுக்கு முதல்ல ஞாபகம் இல்லை. அந்த காட்சி என்ன? ஒரு பெரிய மாட்டு வண்டியுடைய அந்த வீல் போல ஒரு படம் வரைக்கப்பட்டிருக்கிறது. அதுல அந்த கட்டைகளுக்கு இடையில என்னென்னமோ எழுதப்பட்டிருக்கிறது, படம் வரைக்கப்பட்டிருக்கிறது, அப்படி சுற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு சுவர்ல வரையப்பட்டிருக்கிறது. அந்த பெற்றோரை பார்த்து கேட்டேன், இப்படி ஒரு படம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கான்னு கேட்டேன். ஆமாப்பா, எங்களுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு டெம்பிள் இருக்கிறது, அது உயரமான சுவர் இருக்கிறது, அப்படி ஒரு படம் வரைத்து இருக்கிறார்கள் என்று சொன்னார். இந்த தம்பி அங்கே போனான். அங்கே போய் ஏதோ வாங்கி சாப்பிடுகிறான். அந்த டெம்பிள் அதாரிட்டிஸ்ல ஏதோ வாங்கி சாப்பிடுகிறான்னு சொன்னேன். அடுத்ததாக வேறொரு தரிசனம் எனக்கு வந்தது. என்ன? ஒரு குதிரை காலை தூக்கி கொண்டு நிற்கதாக, ஒரு இதை இழுத்து கொண்டு போகிறது போல, ஒரு என்னது அது, ரதத்தை இழுக்கிறது போல அப்படி ஒரு இடம் இருக்கிறதா என்று கேட்டேன். 1 கிலோமீட்டர் தள்ளி அப்படி ஒரு டெம்பிள் இருக்கிறது என்று சொன்னோடனே இவன் அங்கேயும் போய் அதே போல வாங்கி சாப்பிட்டான்னு சொன்னேன். உடனே பிசாசு முரட்டுத்தனமா எங்களோடு நடந்து கொள்ள தொடங்கினது. ஆண்டவருடைய கிருபையினாலே அந்த தம்பியனுடைய பிசாசு அவளை இவனை விட்டு நீங்கினது. சுருண்டு கீழே விழுந்தான். இந்த காரியத்தை எல்லாம் கேட்டால் என்னுடைய நண்பர்களோடு நான் போனேன். அவரிடத்துல அவர்கள் வாங்கி கொடுத்தார்கள். நான் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன்? பேய்க்கு படைத்தவைகளை சாப்பிட்டேன். பேய்க்கு படைத்தவைகள் என்று பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. அதை சாப்பிட்டேன். அந்த பேய் அவனை பிடித்து கொண்டது. இந்த பாவம் பொல்லாதது. என் அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும்
மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பேய்க்கு படைக்கப்பட்ட வசனத்தை வாசிடலாமே. 1 கொரிந்தியர் 10:20-21 ஆகிய வசனங்கள். அஞ்ஞானிகள் பலி இடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலி இடுகிறார்கள் என்று பேய்களுக்கு பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் பேய்களோட ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. ஆகவே பாவிகளாகிய நம்மை ஆண்டவர் ரட்சிக்க வந்திருக்கிறார். ரோமர் 5:8 வாசிகள். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்ததினாலே தேவன் நம் பேர்ல வைத்திருக்கிற தம்முடைய அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லு. வாசிங்களா? நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவனுடைய அன்பு மேலானது. இன்று ஒருவேளை இதில் ஏதாவது ஒரு பாவம் நம்மிடத்திலேயா இருக்குமானால் இன்றைக்கு ஒப்புக்கொடு. இன்றைக்கே மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தம் பரலோக ராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. உனக்கு எதிராக யாரும் சூனியம் பண்ண முடியாது, யாரும் மந்திரம் பண்ண முடியாது. அப்படி பண்ணினார்கள் என்று யாரும் நம்பிக்கொண்டிருக்காதீர்கள். அப்படி யாராவது பண்றான்னா அவனை வர சொல்லுங்க, எனக்கு பண்ண சொல்லுங்க. என் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். யார் யார் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மாறாதவர். அவர் நான் உன்னை கழுவாவிட்டால் உனக்கு என்னோடு கூட பங்கு இல்லைன்னு சொன்னார். இந்த பங்கு உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா? ஆண்டவரே நீரே என் பங்கு. ஹல்லேலூயா. நீரே என் பங்கு, வேறொரு பங்கு எனக்கு வேண்டாப்பா. நீரே என் பங்கு. தலைகளை தாழ்த்துவோமா? ஜீசஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே, உன்னத வலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே, உன்னத வலியாக எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீர். எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீர். தூக்கி பார்த்ததினால் இழைத்து கொண்டோம் ஐயா. உம்மை நோக்கி பார்த்ததினால் இழைத்து கொண்டோம் ஐயா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே, உன்னத வலியாக ஹல்லேலூயா. எங்களை வாழ வைக்க தேவரே இரத்தத்தை சிந்தினீர், ஜீவனை கொடுத்தீர். ஆண்டவரே தேவரீர் கொடுத்த மாம்சத்துக்காக இரத்தத்துக்காக உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். இப்பொழுது எங்களை தகுதிப்படுத்தி நிலை நிறுத்துங்கப்பா. எல்லாரும் இந்த அப்பத்துக்கு நேராய் ரசத்துக்கு நேராய் கைகளை நீட்டி ஆசீர்வதிப்போமா? நீங்கள் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் என்று வேதம் சொல்லுது. இப்பொழுதே ஆசீர்வதிப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. தேவனே எங்களுடைய சரீரம் உருப்பெற பலனடைய புதுபலன் பெற எங்களுடைய ஆத்மா புதுபலன் பெற இந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் எங்களுக்கு நீர் தருகிறீர், ஆசீர்வதித்து தருகிறீர். நன்றி ஆண்டவரே. தேவனுடைய மகிமை விளங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். உங்களுக்கு இந்த ப்ரோகிராம் பிடிச்சிச்சா? அப்பனா லைக் பண்ணுங்க, ஷேர்
அவங்கள ஆசீர்வதிப்பாராக.